ஓபிஎஸ் அதே போல டிடிவி தினகரன் கே.ஏ. செங்கோட்டையன் இவங்க 3 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க. மற்ற அரசியல் கட்சியினுடைய வேலைகள் என்ன என்பது பார்ப்பது எங்க வேலை அல்ல. வாக்காளர் பட்டியல் திருத்தம் பண்ணல தமிழக அரசு அதிகாரிகள் தான் வேலை செய்ய போறாங்க. அப்புறம் ஏன் நாம ஏன் பயப்படணும்? அந்த எல்லாம் தெரிஞ்சு கேள்வி தொடர்ந்து அந்த வாக்காளர் பட்டியலுடைய திருத்தங்களை பொறுத்தவரை எஸ்ஐஆரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள் அதற்கான எதிர்ப்புகளை பதிவு செய்து வருகின்றார்கள். பீகாரில் என்ன நடந்துச்சு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும், உங்களுக்கும் தெரியும், மக்களுக்கும் தெரியும். அதுபோன்ற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக்கூடாது. நிச்சயமாக வருவதற்கான அந்த அவர்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளை ஒருபோதும் திராவிட முன்னேற்றக் கழகம் எங்களுடைய கழகத் தலைவர் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார். எனவே தலைவருடைய வழியில் அந்த எஸ்ஐஆர் வாக்காளர் பட்டியலுடைய திருத்தங்களை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகம் மிக கவனமாக அதை கையாண்டு வருகிறது. தலைவர் தொடர்ந்து வழங்கக்கூடிய ஆலோசனைகளை ஏற்று ஒவ்வொரு மாவட்ட கழகத்தின் சார்பிலும் அதற்கான பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். ஓபிஎஸ் அதே போல டிடிவி தினகரன் கே.ஏ. செங்கோட்டையன் இவங்க 3 பேர் மீட் பண்ணியிருக்காங்க. தேவசிலைக்கு மாலை அணிச்சு 3 பேர் கூட செய்தியாளர் சந்திச்சு எங்களுடைய ஒற்றை இலக்கை துரோகத்தை வீழ்த்தணும், முதல்ல எடப்பாடி திமுக இவங்களை ஆட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடிக்கு தான் தனி எதிர்ப்போட இருக்குது. அதற்கு அடுத்த கட்டமாக திமுக நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல இந்த துரோகத்தை வீழ்த்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு கட்சிகளும் ஒவ்வொரு சூழல்ல இருக்காங்க. இது இன்னொரு கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம். அது சம்பந்தமாக கருத்து சொல்வது சரியாக இருக்காது. எங்களை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்வதற்கு இயக்கத்தை வலுப்படுத்தி கழக நிர்வாகிகளை தயார்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையில் கோவை மாவட்டம் சட்டமன்ற தேர்தலை 10 தொகுதியிலும் எதிர்கொள்வதற்கு தயாராக இருக்கின்றன. அதற்கான பணிகளை நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். எங்களுடைய கட்சிகளை பற்றி கேளுங்க, எங்களுடைய செயல்பாடுகளை பற்றி கேளுங்க. பல்வேறு அரசியல் கட்சிகள் தமிழ்நாட்டில் இருக்கு. ஒவ்வொரு கட்சியும் ஒவ்வொரு வேலையை பார்ப்பாங்க. மற்ற அரசியல் கட்சியினுடைய வேலைகள் என்ன என்பது பார்ப்பது எங்க வேலை அல்ல. எங்களுடைய செயல்பாடு அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டும். நாட்டு மக்களுக்கு முதலமைச்சர் வழங்குகின்ற திட்டங்களை கொண்டு சென்று சேர்க்க வேண்டும். அவருடைய கோரிக்கைகளை கேட்டு பெற்று அதை செயல்படுத்திட வேண்டும், நிறைவேற்றிட வேண்டும். அதுதான் ஒற்றை இலக்காக கொண்டு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில நிர்வாகிகள் தொடங்கி மாவட்ட நிர்வாகிகளிலிருந்து கிளைக்கழகம் வட்டக்கழகம் வரை அந்த பணிகளை நாங்கள் முன்னெடுத்து செயல்படுத்தி கொண்டிருக்கோம். ஏன்னா மக்களோடு இரண்டர கலந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய ஒரு மகத்தான பணியில் எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிர்வாகிகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். அந்த பணிகளை முன்னெடுத்திருக்கிறோம். அதான் இன்னொரு கட்சியை பற்றி, இன்னொரு கட்சியினுடைய நிலைகளை பற்றி அவங்ககிட்ட தான் நீங்கள் கேள்வி கேட்கணும். ஒவ்வொரு கட்சியும் இல்லைங்க, ஒவ்வொரு கட்சியும் நீங்கள் அந்தந்த கட்சியினுடைய நிலைப்பாடு குறித்து அந்த கட்சியினுடைய தலைவர்கள் 2ஆம் மட்ட தலைவர்கிட்ட கேட்டீங்கன்னா அது சரியா இருக்கும். எங்க கட்சியை பத்தி எங்க கிட்ட கேளுங்க, எங்க கட்சியினுடைய செயல்பாடுகளை பத்தி எங்க கிட்ட கேளுங்க. வாக்காளர் பட்டியல் திருத்தம் பண்ணல தமிழக அரசு அதிகாரிகள் தான் வேலை செய்ய போறாங்க. அப்புறம் ஏன் நாம ஏன் பயப்படணும்? அந்த அதாவது அரசு அதிகாரிகள் வேலை செய்வதில் தேர்தல் ஆணையம் அவருடைய கட்டுப்பாட்டில் இந்த அதிகாரிகளை எடுக்கிறாங்க. தேர்தல் ஆணையம் தான் அங்கிருந்து வழிகாட்டு நெறிமுறைகளை கொடுக்குறாங்க. இப்போ மாவட்ட தேர்தல் அதிகாரி இருக்காருன்னா அவருக்கு தலைமைச் செயலாளர் உத்தரவு போட முடியாது. மாநில தேர்தல் ஆணையத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த ஆணையர் தான் உத்தரவு போட முடியும். அதுதான் உங்களுக்கு தெரியும். இல்லை, கட்டுப்பாட்டில் இருந்தாலும் அவருடைய யாருடைய கட்டுப்பாட்டில் போகிறாங்க. இப்போ மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, ஒரு மாவட்ட ஆட்சியர் இப்போ நாங்கள் போனால் சகஜமாக நின்று பேசுவாங்க, எந்திரிச்சு நின்று பார்ப்பாங்க. தேர்தல் நேரத்தில் நாங்கள் வேட்புமனு தாக்கல் பண்ணால் என்ன செய்வாங்க? உட்கார்ந்து மனு வாங்குவாங்க. ஆக தேர்தல் களம் என்று வருகின்ற பொழுது அவர்கள் முழுமையாக தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தங்களை பொறுத்தவரை டெல்லி தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிற்கு மாவட்ட தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, மாநில தேர்தல் அதிகாரியாக இருந்தாலும் சரி, அவர்கள் சொல்லுவதை செய்யக்கூடிய இடங்களில் அவர்கள் பணியாற்றுகிறார்கள். முழுக்க அவருடைய கட்டுப்பாட்டில் இருப்பதால் அவர்கள் எப்படி பீகாரில் 65 லட்சம் வாக்காளர்கள் விடுபட்டதோ அந்த சூழல் தமிழ்நாட்டில் வந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் இந்த கருத்துக்களை முன்னெடுத்திருக்கின்றார். அதனால் உங்களுக்கு நல்லா தெரியும், சீனியர் நீங்கள், மாவட்ட ஆட்சியர் தேர்தல் அதிகாரி ஒரு RO ரிட்டர்னிங் ஆஃபீஸர் இருக்காரு ஒரு தொகுதிக்குன்னா, அவர் ஒரு RDOவாக இருப்பார். அவர் யார் சொன்னால் கேட்பார். கீழே இருக்கிற சத்துணவு அமைப்பாளர் பூத் லெவல் ஆஃபீஸராக இருப்பாங்க. அவங்க கூட தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் இருப்பாங்க.
ஒரு பிடிஓ இருப்பாங்க, அவங்க பிளேயிங் ஸ்குவாடில் இருப்பாங்க. அப்போ வந்து அமைச்சர், எம்எல்ஏ இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க அந்த தேர்தலுக்கான நடைமுறைகளை பின்பற்றக்கூடியவர்கள், தேர்தல் ஆணையம் என்ன உத்தரவு போடுதோ அந்த பணிகளை செய்யக்கூடிய இடங்கள்ல இருப்பாங்க. ஆகையால் அந்த வாக்காளர் பட்டியல் திருத்தங்களை பொறுத்த எஸ்ஐஆர் பொறுத்த வரைக்கும் தேர்தல் ஆணையத்துடைய பணிகளை செய்யக்கூடிய அதிகாரிகளாகத்தான் அவர்கள் இருப்பார்கள். ஆகையால் அவர்கள் முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த முயற்சி என்பது பீகாரை போல நடந்துவிடக்கூடாது என்பதில் நாங்கள் கவனமாக இருக்கின்றோம்.